வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு நம்ம ரவா கிச்சடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த கிச்சடி பண்றதுக்கு தேவையான பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். பார்த்துக்கோங்க. இப்போ இதை எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஒரு கடாய் சூடு பண்ணி அதில் கொஞ்சமா நெய் ஊற்றிக்கலாம். இதில் 1 கப் ரவை சேர்த்து இது கலர் மாறாமல் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இதை மாற்றி எடுத்துட்டு அதே கடாயிலேயே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இது பொரிய ஆரம்பிக்கும் போது 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சது, ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக நறுக்குனது, இது எல்லாத்தையும் சேர்த்து இது கொஞ்சம் பொரியட்டும். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனதையும் சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி இந்த காயெல்லாம் சேர்த்து ஒரு 1/2 கப் வர அளவுக்கு எடுத்திருக்கேன். அது பூரா சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 5-6 முந்திரி பருப்பையும் சேர்த்துக்க போகிறேன். ஒரு சின்ன சைஸ் தக்காளி பொடியாக நறுக்குனதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கணும். இது கொஞ்சம் வதங்கினதும் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கிளறி விட்டு இந்த காய் கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயிலேயே வதங்கட்டும். இப்போ காய் நல்லா வதங்கிடுச்சு. நான் 1 கப் ரவைக்கு 2.5 கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை இப்போ சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டு தண்ணி நல்லா கொதி வரணும். இப்போ நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம ஒரு பக்கம் ரவையை போட்டுட்டு அப்பப்போ கிண்டி விட்டுக்கணும். கட்டி விழுகாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி போட போட நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ரவையெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விடணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வற்றி ரவையெல்லாம் வெந்துருச்சு. இது இன்னும் ஒரு நிமிஷத்தில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ கடைசியில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நெய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கமகமன் வாசனையோட சூப்பரான டேஸ்ட்டில் ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை ஈவினிங் டின்னர் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இது நான் இன்னைக்கு தேங்காய் சட்னி நாட்டு சர்க்கரையோடு சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.